முந்திய பாவமெல்லாம் மன்னிக்கப்படுகிற இபாதத்துகள். இந்த இபாதத்தை இஹ்லாஸாக அல்லாஹ்வுக்காக நீங்கள் செய்தால் உங்களுடைய முந்திய பாவமெல்லாம் மன்னிக்கப்படும். அப்படிப்பட்ட சிறப்புக்குரிய இபாதத்துகள் எல்லாம் எது? ஒன்று, யார் ஒருவர் ஹஜ்ஜுடைய மாதத்தில் ஹஜ் செய்கிறார்களோ அந்த ஹஜ் அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக இருந்தால் அவருடைய முற்சென்ற எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விடுகிறான். இது எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் அன்பார்ந்த சகோதரர்களே. செய்த ஹஜ்ஜுக்கு கூலி கொடுப்பதுதானே நியாயம். அவன் தன்னுடைய பொருளாதாரத்தை செலவு செய்து உடலை உழைத்து ஹஜ்ஜுடைய மாதத்தில் செய்கிற நன்மைக்கு கூலி கொடுத்தால் போதுமே. கூலியையும் கொடுத்து ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுக்கு கூலி சொர்க்கம். அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டார்கள். கூடுதலாக அல்லாஹ் அறிவிப்பு செய்கிறான், என்னுடைய அடியான் அந்த ஹஜ்ஜை நிறைவேற்றிய காரணத்தினால் முற்சென்ற எல்லா பாவங்களும் மன்னிப்பு. அன்று பிறந்த பாலகனை போல எவ்வளவு அற்புதமான ஒரு வாய்ப்பு.